அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் நாம் ஹஜ்ஜின் சிறப்புகள், ஹஜ்ஜினுடைய விளக்கம், பகுதி 27 சில ஹஜ்ஜினுடைய நியத்துக்கள், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஹஜ்ஜினுடைய ஹதீஸ்கள் சிலவற்றையும், ஹஜ்ஜு 3 வகைப்படும், ஹஜ்ஜுடைய மாதங்கள், ஹஜ்ஜுடைய கடமையாவதற்கு நியதிகள் எத்தனை, ஹஜ்ஜு கடமையாவதற்குரிய விதிகள், ஹஜ்ஜுடைய ஃபரலுகள், வாஜிபுகள், சுன்னத்துக்கள், மீகாத் எல்லையை பற்றிய விளக்கம், ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டுவது எப்படி, ஹஜ்ஜே முப்ரிதுடைய நியத்து, கிரான் ஹஜ்ஜுடைய நியத்து, தல்பியா சொல்லக்கூடிய முறை, இஹ்ராம் கட்டியவுடன் செய்யக்கூடாத காரியங்கள், ஜித்தா துறைமுகம் சென்றவுடன், ஹரம் ஷரீஃபில் நுழைந்தவுடன், மக்காவிற்குள் நுழையும் போது ஓத வேண்டியது, பாபு சலாமில் நின்று ஓதக்கூடிய துவா, தவாஃப் செய்வது எப்படி, சஃபா மர்வா, ஹஜ்ஜினுடைய பணி துவங்கம், அரஃபாவில் தரிபடுவது எப்படி, மினா, குர்பானி கொடுப்பது, தவாபு ஜியாரா, 3 இடங்களில் கல் எறிவது, மக்காவிற்கு புறப்படும் முன்பு எந்தெந்த இடங்களில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன, ஹஜ்ஜில் பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டியவைகள், இது போன்ற பலவிதமான விஷயங்கள் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் சில. எவர்கள் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜு செய்து அதில் தீய சொற்கள் பேசாமலும் தீய காரியங்கள் ஏதாவது தீனுக்கு புறம்பான செயல்கள் செய்யாமலும் ஹஜ்ஜிலிருந்து திரும்புவார்களோ அவர் தனது அன்னை வயிற்றிலிருந்து அன்று பிறந்த குழந்தையைப் போல திரும்புகிறார். புகாரி, முஸ்லிம். மிஸ்காத். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்வாக்கை கூறுகிறார்கள். நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜுடைய பிரதிபலன் சொர்க்கத்தை தவிர வேறில்லை. நூல் புகாரி, முஸ்லிம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா அரஃபாவுடைய நாளில் தன் அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு வேறு எந்த நாளிலும் அளிப்பதில்லை. அதாவது எந்த அளவு அதிக எண்ணிக்கையில் அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றதோ அந்த அளவு வேறு எந்த நாளிலும் கிடைப்பதில்லை என்பதாகும். அந்த நாளிலே அல்லாஹு தாலா உலகிற்கு சமீபமாகி இவர்களை குறித்து பெருமையாக இந்த அடியார்கள் எதை விரும்புகிறார்கள் என வினவுகின்றான் என்று முஸ்லிம், மிஸ்காத் போன்ற நூல்களில் காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பத்ருடைய நாளோ தனிமையானது. அந்த நாள் அல்லாமல் அரஃபாவுடைய நாளன்று ஷைத்தான் ஆனவன் அடையக்கூடிய இகழ்ச்சி, கேவலம், மிதிபடல், அரக்க கோபமடையும் அளவு வேறு எந்த நாளிலும் அடைந்ததில்லை. இதற்கு காரணம் அவன் அரஃபாவுடைய நாளன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் அளவின்றி ஏராளமாக பொழிவதின் பொருட்டால் அடியார்களுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போவதை பார்ப்பதினால்தான். நூல் மிஸ்காத். 5. ஹசரத் இப்னு ஹமாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாம் ஹசரத் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வந்திருந்தோம். அவர்களுடைய கடைசி நேரமாக இருந்தது. மரணம் சமீபித்து கொண்டிருந்தது.
ஹசரத் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெகு நேரம் வரை அழுது கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை சொன்னார்கள். எப்பொழுது அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற ஆவலை உண்டாக்கினானோ அப்பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஆஜராகி தங்களது திருக்கரத்தை கொடுப்பீர்களாக, நான் பையத்து செய்து முஸ்லீமாகி விடுகிறேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது திருக்கரத்தை நீட்டினார்கள். நான் என் கையை பெண்ணுக்கு இழுத்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன், காரணம் என்ன என்றார்கள். அதற்கு நான், யா ரசூலுல்லாஹ், முதற்கண் ஒரு நிபந்தனை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் அல்லாஹு தாலா எனது முன் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் என்றேன். அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்ரு, உமக்கு விஷயம் தெரியாதா? இஸ்லாமானது குஃப்ரில் செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது. மேலும் ஹிஜ்ரத்திற்கு முன் செய்த சகல குறைகளையும் ஹிஜ்ரத் நீக்கி விடுகிறது. இன்னும் ஹஜ்ஜுக்கு முன் செய்த குற்றங்கள் அனைத்தையும் ஹஜ்ஜு போக்கி விடுகிறது என்று கூறினார்கள். நூல் முஸ்லீம் தர்கீப். ஹஜ்ஜு 3 வகைப்படும். இப்ராத், அதாவது ஹஜ்ஜு மாத்திரம் செய்வது. கிரான், ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் செய்வதாக நியத் செய்வது, இரண்டிற்கும் ஒரே இஹ்ராம் கட்டிக்கொள்வது. இவ்வாறு செய்பவர்களுக்கு காரின் என்று பெயர். தமத்து, அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதலாவதாக உம்ரா செய்வது, எஹ்ராமை அவிழ்த்துவிட்டு ஹஜ்ஜுக்காக மறுபடியும் எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்வது. இவ்வாறு செய்பவர்களுக்கு முத்தமத்தி என்று பெயர். இந்த 3 வகையில் எந்த வகையான ஹஜ்ஜை செய்தாலும் கடமை நிறைவேறிவிடும். ஆனால் ஹனஃபிகளிடத்தில் கிரான் தான் மிகவும் மேலானது. ஹஜ்ஜுடைய மாதங்கள். சவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ்ஜு மாதத்தில் 10ஆம் தேதி வரை இவைகளுடைய ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று பெயர். இந்த மாதங்கள் அல்லாத காலத்தில் இஹ்ராம் கட்டுவது ஒன்று நீங்களாக ஏனைய ஹஜ்ஜு கடமைகளில் ஒன்றை செய்தால் அது ஹஜ்ஜுடைய சேர்ந்ததாக கணக்கிடப்பட மாட்டாது. சவ்வாலுடைய மாதத்தின் முன்னால், அதாவது ஷாபான், ரமலான் போன்ற மாதங்களில் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவது மக்ரூஹ் தஹரீமாகும். ஹஜ்ஜுக்கு கடமையான நியதிகள் 8. முஸ்லீமாக இருக்க வேண்டும், அறிவுடையவனாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், சுதந்திரம், அதாவது அடிமையாக இருக்கக்கூடாது, ஹஜ்ஜுடைய காலத்தை அறிந்திருக்க வேண்டும், வழி செலவின் மீது வசதி பெற்றிருக்க வேண்டும், வாகன வசதி பெற்றிருக்க வேண்டும், தாருல் ஹர்ஃபில் இஸ்லாத்தை தழுவியவன், ஹஜ் ஃபர்லு கட்டாய கடமை என்பதை அறிந்திருத்தல், அல்லது தாருல் இஸ்லாத்தில் ஒருவன் இருப்பது. மேற்கண்ட 8 விதிகளில் ஒன்று இல்லை என்றாலும் அவன் மீது ஹஜ்ஜு ஃபர்லாகாது. அதா, உடனே கடமையாவதற்கு விதிகள் 5. சரீர சுகம் பெற்றிருப்பது, ஹஜ்ஜு செல்வதிலிருந்து உள்ளுணர்வு பூரணமாக தடைகள் நீங்கியிருப்பது, பாதைகளில் அச்சம் இல்லாமல் இருப்பது, ஹஜ்ஜை நியத் செய்த பெண்மணி இத்தாவில் இல்லாமல் இருப்பது, பெண் ஹஜ்ஜுக்கு புறப்படும் பொழுது அவளுடன் மஹரமான ஒருவனோடு புறப்படுவது, அந்த மஹரம் பால் குடியினால் உள்ளவனாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக திருமணம் செய்து கொள்ள ஹராமானவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவனை பற்றி யாதொரு அச்சமும் அறவே அந்த பெண்ணின் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அறிவுள்ளவனாகவும் பருவ வயதை அடைந்தவனாகவும் இருக்க வேண்டும், அல்லது அவளோடு அவளுடைய கணவன் இருக்க வேண்டும். அடுத்து ஹஜ்ஜுடைய ஃபரலுகள் 3. இஹ்ராம் கட்டுவது. அரஃபா என்னும் மலையின் மைதானத்தில் இஹ்ராம் கட்டியவனாக துல்ஹஜ் 9ஆம் நாளின் மதியத்திலிருந்து 10ஆம் நாளின் ஃபஜ்ருக்குள் 1 வினாடியேனும் தங்கியிருக்க வேண்டும். 3வது தவாபு ஜியாரா செய்து கொள்வது. அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிபுகள். இஹ்ராமை மீகாத் எல்லையிலிருந்து துவக்க வேண்டும். அரஃபாவில் தங்குவதை மஹரீப் வரை நீடிக்க வேண்டும். 10வது நாளின் ஃபஜ்ருடைய நேரம் துவங்கியதிலிருந்து சூரியன் உதயமாகுவதற்குள் உள்ள நேரத்தில் முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும். பொடி கற்களை எறிதல். காரின் முத்தமத்தி கிரான் தமத்த ஹஜ்ஜாஜிகள் குர்பானி கொடுக்க வேண்டும். எஹ்ராமை அவிழ்த்திடும் பொழுது தலை ரோமத்தை சிரைக்க வேண்டும். அவ்வாறு சிரைப்பதை ஹரம் ஷரீஃபில் வைத்து 10, 11, 12 3 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். சிரைப்பதை விட பொடி கற்களை எறிவதை முந்தி செய்வது. காரின் முத்தமத்தி இருவர்களுக்கும் சிரைப்பதற்கு முன்பும் பொடிக்கற்களை எரிந்ததற்கு பின்பும் குர்பானி செய்வது. 10வது தவாபு ஜியாரத்தை 10, 11, 12 ஆகிய நாட்களில் நிறைவேற்றுவது. ஹஜ்ஜுடைய மாதங்களில் சஃபா மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவது. குறிப்பிட்ட தவாஃபுக்கு பிறகு சயி செய்தல். சிரமமில்லாதவர்கள் அதில் நடந்து செல்வது. தொங்கோட்டம் ஓடுதலை சஃபாவிலிருந்து துவக்குவது.
விடைபெறும் பொழுது தவாபுல் விதாஉ செய்வது. தவாஃபின் ஒவ்வொரு சுற்றையும் பைத்துல்லாவில் ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிப்பது. அந்த தவாஃபினை வலதுபுறமாக செய்வது. யாருக்கு சிரமம் இல்லையோ அவர் மேற்படி தவாஃபின் போது நடந்து செல்வது. அப்பொழுது இரு தொடக்குகளிலிருந்தும் தூய்மையாக இருப்பது. அப்பொழுது மறைவிடங்களை மூடியிருப்பது. தவாஃபு ஜியாராவின் பிந்திய 3 சுற்றுக்களை சுற்றுவது. தடை செய்யப்பட்டவைகளை தவிர்ப்பது. அடுத்து தடை செய்யப்பட்டவைகள் என்ன? ஆண்கள் தையல் உள்ள துணிகளை அணிவது, தலை முகம் மறைப்பது, பெண் முகத்தை மறைப்பது, தீய வார்த்தைகளை பயன்படுத்துவது, கெட்ட செயல்களை செய்வது, சண்டையிடுவது, பிராணிகளை வேட்டையாடுவது. வேட்டையாடுபவர்களுக்கு அவைகளை சுட்டி காட்டுவது, அதற்கான ஆலோசனை கூறுவது, இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்கள். எஹ்ராமை நாடிய பொழுது அவள் மாதத்தீட்டு உள்ளவளாக இருந்தாலும் சரியே, பிரசவ உதிரத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே, குளித்தல் அல்லது ஒழு செய்து கொள்வது. அடுத்து வெண்மையான புத்தம் புதிய தையல் இல்லாத வேட்டியையும் மேற்துண்டையும் அணிந்து கொள்வது. 3வது மனம் பூசுவது. 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்வது. எஹ்ராமுக்கு பின்பிருந்து தொழுத பின்பும் மேட்டில் ஏறினாலும் பள்ளத்தில் இறங்கினாலும் வாகனங்களில் ஏறி இருப்பவர்களை சந்தித்தாலும் சஹர் நேரங்களிலும் தல்பியாவை சத்தமிட்டு ஓதுவது. அதிகமாக ஓத வேண்டும். ஓதும் தல்பியாவை ஒரு தடவையோடு நிறுத்திவிடாமல் குறைந்தபட்சம் 3 தடவையாவது ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். சொர்க்கத்தை கேட்க வேண்டும். அந்த சொர்க்கத்தில் நல்லவர்களுடைய நட்பை தரும்படி கேட்க வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். மக்காவில் நுழைவதற்காக குளிப்பது நல்லது, சுன்னத்தாக இருக்கிறது. மக்காவில் பாபுல் முஅல்லா வழியாக பகல் நேரத்தில் நுழைய வேண்டும். காபாவை பார்த்தவோடு தக்பீர் தஹ்லீல் கூறுவது. முதலாவதாக காபாவை பார்க்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய துஆக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் தனக்கு பிரியமானவைகளை தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மனமுருகி அழுது கேட்பது. ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாவிட்டாலும் சரியே தவாஃபுல் குதூம் செய்வது. அந்த தவாஃபின் பொழுது தனது மேல் துண்டை வலது கரத்திற்கு அடியில் போட்டு இன்னொரு பக்கத்தை இடது பக்கத்தோல் புஜத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதங்களில் தவாஃபுக்கு பின்னால் சயி செய்தால் முதல் 3 சுற்றும் 2 புஜங்களும் குலுங்கிட அடிகளை கிட்ட வைத்து விரைந்து நடக்க வேண்டும். சஃபா மர்வாவுக்கு இடையே உள்ள மீலைனில் அஹ்லரைனி இடையே செல்லும் பொழுது ஆண்கள் தொங்கோட்டம் ஓட வேண்டும். சையின் மற்ற நேரங்களில் அமைதியாக நடந்து செல்வது. தவாஃபை அதிகப்படுத்துவது. வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அது நஃபில் தொழுகையை விட சிறப்பானது. ஹஜ்ஜு பிற 7 அன்று லுஹர் தொழுகைக்கு பிறகு மக்காவில் வைத்து ஹஜ்ஜுடைய கிரியைகளை குறித்து இமாம் உட்காராமல் மக்களுக்கு போதிப்பது. 8ஆம் நாளன்று தர்பியாவின் நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு புறப்படுவது. அடுத்து மினாவில் இரவில் தங்குவது. 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு அரஃபாவிற்காக செல்வதற்காக வெளியேறுவது. 9ஆம் நாளன்று லுஹரையும் அசரையும் ஒன்றிணைத்து லுஹரிலேயே ஜம்மு செய்து தொழுவதற்காக முன்பதாக ஜவாலுடைய நேரத்திற்கு பிறகு இமாம் குத்பா பேருரை நிகழ்த்துவது. இந்த குத்பா ஜும்மாவுடைய குத்பாவைப் போல இருக்கும். அங்கே பணிவு, அடக்கம், ஒழுக்கம், கண்ணீர் சிந்தி அழுகுதல் ஆகியவைகளுக்காக பெரும் முயற்சி எடுப்பது. ஜம்மு உடைய என்பது தனக்கும் தன்னருமை தாய் தந்தையர்களுக்கும் மொமீனான சகோதர சகோதரிகளுக்கும் ஈருலக நலன்களில் தேவையானவற்றை வேண்டி துஆ செய்வது. 28 அமைதியுடனும் ஆனந்தத்தோடும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அரஃபாவிலிருந்து புறப்படுவது. மஸ்அருல் ஹராம் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள உயர்தலங்களில் முஸ்தலிஃபாவில் தங்குவது. 10ஆம் நாள் இரவில் முஸ்தலிஃபாவில் தங்கியிருப்பது. தன்னுடைய படுக்கை சமையல்களுக்குரிய அனைத்து சாமான்களோடும் துல்ஹஜ் 8, 10, 11, 12, 13 ஆகிய 5 நாட்களில் மினாவில் தங்குவது. கற்களை எறிவதற்காக தங்கியிருக்கும் பொழுது அவனது வலதுபுறத்தில் மினாவும் இடதுபுறத்தில் மக்காவும் இருக்கிற வண்ணம் தங்கியிருப்பது. ஒவ்வொரு நாட்களிலும் ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறியும் பொழுது ஏறு வாகனத்தில் ஏறியவனாக இருப்பது. 34 மஸ்ஜிதுல் கைஃபை அடுத்துள்ள ஜம்ரத்துல் ஊலாவில் கல்லெறியும் பொழுது நடந்தவனாக செல்வது. பதனுல் வாதியில் கல்லெறியும் பொழுது நின்றவனாக எறிவது. முதலாவது நாளில் கல்லெறியும் பொழுது சூரிய உதயத்திலிருந்து நடு மையத்திற்குள் வருவதற்குள்ளும் மற்ற நாட்களில் சூரியன் நடு மத்தியை விட்டு சாய்ந்த பிறகு அஸ்தமனத்திற்குள்ளும் இருப்பது.
10ஆம் நாளன்று முந்தியதைப் போல இமாம் குத்பா ஓதுவது. இது ஹஜ்ஜுடைய 3வது குத்பாவாகும். ஹஜ்ஜை நாடியவன் மினாவிலிருந்து 12வது நாளின் மஹரீபுக்கு முன்னர் விரைந்து புறப்படுவது. மினாவிலிருந்து புறப்பட்ட பின் சிறிது நேரம் முஹஸ்ஸஃபில் தங்கிச் செல்வது. ஜம்சம் நீரை அருந்துவது. அந்த நீரால் வயிற்றை நிரப்பி தாகம் தீர்ப்பது. அப்போது காபாவை முன்னோக்குவது. நின்றவனாக காபாவை பார்ப்பது. அந்த ஜம்சம் நீரை தனது தலையின் மீதும் உடலின் இதர பாகங்களின் மீதும் ஊற்றுவது. ஈருலக காரியங்களிலும் எவற்றிற்காக அப்படி செய்கின்றோமோ அவை அனைத்தும் கூடும். சுப்ஹானல்லாஹ். 46. ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவின் வாய்ப்படிக்கும் நடுவே உள்ள முல்தஜிமை பற்றி பிடிப்பது. அதாவது தனது நெஞ்சையும் முகத்தையும் அதன் மீது வைத்திருப்பது. சிறிது நேரம் காபாவின் திரையை பிடித்து துவா செய்வது. காபாவுடைய வாசல் படியை முத்தமிடுவது. பின்பு காபாவில் மரியாதையோடும் பணிவோடும் நுழைவது. ஹாஜியின் மீது புண்ணியமிக்க வணக்கங்களில் இனியும் மிச்சமாக இருப்பது ஒன்றே ஒன்று. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அன்பு தோழர்களையும் சந்திப்பது, ஜியாரத் செய்வது. இதனுடைய முறைகளை தனியே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் பார்க்கலாம். இந்த 50ம் சுன்னத்துக்கள் ஆகும். இன்ஷா அல்லாஹ் இவைகளை கடைபிடித்து ஹஜ்ஜை நிறைவேற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹஜ்ஜு எல்லையை பற்றிய விளக்கம். ஹரமின் எல்லைக்குள் இஹ்ராம் கட்டாமல் செல்வது மக்ரூஹ் தஹரீமாகும். அதனால் இஹ்ராம் கட்டிக்கொள்வதற்காக மக்காவின் 4 பக்கங்களிலும் 4 எல்லைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்களுக்கு மீகாத் என்று பெயர். இந்தியா, பர்மா, ஸ்ரீலங்கா முதலிய தேசங்களிலிருந்து செல்லும் ஹாஜிகளுக்கு எலம்லம் என்னும் இடம் மீகாத் ஆகும். இது ஒரு மலைக்குன்று. ஜித்தா துறைமுகத்திற்கு தெற்கே ஒரு மன்சில் தூரத்தில் இருக்கின்றது. இது கப்பல் துறைமுகத்துடையவர்களுக்கு ஒரு நாள் முன் தென்படும். இந்த குன்றுக்கு நேராக கப்பல் வரும்பொழுது மக்கள் தலைவர் ஹாஜிகளுக்கு எச்சரிக்கை செய்வார். எல்லோரும் இஹ்ராம் கட்டிக்கொள்வார்கள். எனவே ஹாஜிகள் நேரே மக்கா செல்லாமல் மதீனா முனவராவிற்கு சென்று ஜியாரத் செய்துவிட்டு ஹஜ் செய்ய விரும்பினால் இவர்கள் இஹ்ராம் கட்டாமல் ஜித்தாவில் இறங்கி மதீனா சென்று பரிசுத்த ரவுலா ஷரீஃபை தரிசித்து ஜியாரத் செய்து கொண்டு திரும்பும் கால் மதீனாவாசிகளுடைய இஹ்ராம் கட்டும் எல்லையாகிறது. துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டுவது எப்படி? இஹ்ராம் கட்டும் விதமாகிறது. முதலில் ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் குளித்து கொள்வது மேல், நகங்களை வெட்டி கொள்வது, மீசை மயிரை கத்தரித்து கொள்வது, கீழ் ரோமங்களை அப்புறப்படுத்துவது ஆகியவைகள் முஸ்தஹப்பாகும். சவரம் செய்வித்துக் கொள்பவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம். இல்லையேல் தலைமயிரை நன்றாக சீவி ஒழுங்கு பண்ணி கொள்ள வேண்டும். ஒழு, ஸ்நானம் ஆகியவை முடிந்த பிறகு ஒரு வேஷ்டி இடுப்பில் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்றை தலையில் போர்த்தி கொள்ள வேண்டும். ஐங்கால தொழுகை உட்பட எல்லா சந்தர்ப்பங்களிலும் தலை, முகம் திறந்திருக்க வேண்டும், மூடக்கூடாது. இந்த 2 ரக்காத் நஃபில் தொழுக வேண்டும். தொழுகும் பொழுது வேஷ்டியை தலையை மூடி தொழுகையை முடிந்த பிறகு தலையை திறந்துவிட வேண்டும். முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவையும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும் ஓதுவது நல்லது. வேறு சூறாவை ஓதுவதும் ஆகும். இந்த விதமாக 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பிறகு ஹஜ்ஜே முப்ரித், அதாவது ஹஜ்ஜை மட்டும் செய்பவர்கள் ஹஜ்ஜே முப்ரீதின் நிய்யத்து அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ ஃபதகப்பலஹு மின்னி. இந்த துஆவின் பொருள்: யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், அதை எனக்கு லேசாக்கி வைப்பாயாக, என்னிலிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நிய்யத் செய்ய வேண்டும். கிரான் ஹஜ்ஜின் நிய்யத்து. கிரான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்பவர்கள் அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ வல் உம்ரத ஃபயஸ்ஸர்ஹா லீ ஃபதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் செய்ய நாடுகின்றேன், அதனால் இந்த இரண்டையும் எனக்கு லேசாக்கி தருவதோடு என்னிலிருந்து இந்த இரண்டையும் ஒப்புக்கொள்வாயாக என்று கூறி நியத் செய்ய வேண்டும். பிறகு தல்பியா ஓத வேண்டும். அதில் இவ்வாறு ஓதுவது சுன்னத்தாகும். தல்பியா: லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. அதனுடைய பொருள்: உனக்கு அடிபணிந்தேன் யா அல்லாஹ், உனக்கு அடிபணிந்தேன், உனக்கு அடிபணிந்தேன், உனக்கு எவரும் இணை கிடையாது, உனக்கு அடிபணிந்தேன். நிச்சயமாக புகழும் நியாமத்துக்களும் உனக்கே உரியன, நிச்சயமாக அரசாங்கமும் உனக்கே உரியது, உனக்கு யாரும் இணை கிடையாது. இவைகளில் ஏதேனும் ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது.
அவ்வாறு குறைப்பது மக்ரூஹ். இவ்வாறு தல்பியாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த லப்பைக் தல்பியாவை நன்றாக மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். தல்பியா சொல்லக்கூடிய முறை: நன்றாக சத்தமிட்டு தல்பியா ஓத வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறி அபய கூச்சலிடக்கூடாது. 3 முறை தொடர்ச்சியாக சொல்வது முஸ்தஹபு. சவாரியாகும் பொழுதும், சவாரியை திருப்பும் பொழுதும், வேறு காபிலா நண்பர்களை சந்திக்கும் பொழுதும், ஒவ்வொரு தொழுகைக்கு முடிந்த பிறகும் தல்பியா ஓதுவது முஸ்தஹபு. சுருங்கச் சொன்னால், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தல்பியா ஓதி இஹ்ராம் கட்டிவிட்டால் ஹஜ்ஜுடைய ஃபர்லுகளில் ஒன்று நிறைவேறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். இஹ்ராம் கட்டியவுடன் செய்யக்கூடாத காரியங்கள்: இஹ்ராம் கட்டிய பிறகு ஸ்திரீ புருஷர் சங்கமம், காம நுகர்ச்சி, முத்தம் கொடுப்பது, கட்டி அணைப்பது முதலிய காம இச்சையை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்வது கூடாது. சண்டை சச்சரவு செய்யக்கூடாது. கரையில் வாழக்கூடிய பிராணிகளை வேட்டையாடுவது, வேட்டை மிருகங்களை காட்டிக் கொடுப்பது, வேட்டைக்காரனுக்கு உதவி புரிவது, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது கூடாது. நகம், ரோமம் ஆகியவைகளை கத்தரித்து கொள்வது, தொப்பி, தலைப்பாகை, கமீஸ், சட்டை அணிவது, தலை சவரம் செய்வது இவை அனைத்தும் கூடாது. தேகத்துள்ள உரோமங்களை களைவது ஆகியவைகளை அறவே விட்டுவிட வேண்டும். நிழலுக்காக கூடாரம் அடித்து அதற்கு கீழே இருந்து கொள்வதும் கட்டிடத்தின் நிழலில் இருந்து கொள்வதும் ஆகும். ஆனால் கூடாரத்தின் பர்தா தலையில் படக்கூடாது. சுத்தத்திற்காக அல்லது குளிர்ச்சிக்காக குளிப்பது கூடும். ஆனால் அழுக்குகளை தேய்த்து குளிக்கக்கூடாது. பணம் வைத்து கொள்ளும் மடி, சிலைப்பை, அரை கச்சை பெல்ட்டு, மோதிரம் அணிந்து கொள்வது, ஆயுதம் தரித்தல், வாசனை இல்லாமல் சுருமா இடுவது ஆகியவைகளும் கூடும். எனவே இஹ்ராமிற்காக உபயோகப்படுத்தக்கூடிய 2 துணிகளிலும் தையல் இருக்கக்கூடாது. அந்த 2 துணிகளும் வெள்ளையாகவே இருக்க வேண்டும். வர்ணங்கள் கூடாது. சன்ன கோடுகள் இருந்தால் பாதகமில்லை. பாதத்தின் மேற்புறம் திறந்திருக்கும்படியான பாதரசைகளை அணிவது ஆகும். ஜித்தா துறைமுகம் சென்றவுடன் ஹஸ்ரத் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜித்தா எனும் பதத்திற்கு பாட்டி என்று பொருள். அதனாலேயே இந்த ஊருக்கு ஜித்தா என்று பெயர் வந்தது. இதுதான் மக்காவுடைய துறைமுகப்பட்டினம். அதனாலே இந்த கப்பலை விட்டிறங்க வேண்டும். இங்கு முஅல்லிம்கள், வக்கீல்கள், ஏஜென்ட்டுகள் கப்பலிலிருந்தே அவர்கள் சுலபமாக சாமான்கள் கரைக்கு இறக்கிக் கொள்வார்கள். ஹாஜிகள் தங்குவதற்காக ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இங்கிருந்து மக்காவிற்கு செல்ல வேண்டிய வாகனங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பாஸ்போர்ட்டுகளையும் மாற்றி கொடுப்பார்கள். ஜித்தாவிலிருந்து மோட்டரில் சுமார் 3 மணி நேரத்தில் மக்காவிற்கு போய்விடலாம். இது கப்பலில் செல்பவர்களுக்காக. ஹரம் ஷரீஃபில் நுழைந்தவுடன் ஹரம் ஷரீஃப் சுற்றளவு 10 மைல் பரப்பாக உள்ளது. இந்த ஹரமிற்குள் எந்த காரணத்தை கொண்டும் வேட்டையாடவோ, பசும் புல் பூண்டுகளை பிடுங்கவோ, மரங்களை வெட்டவோ கூடாது. இந்த எல்லைக்கு உட்பட்ட பூமிக்கு ஹரம் என்றும், இந்த எல்லைக்கு அப்புறம் உள்ள பூமிக்கு ஹில் என்றும் பெயர். ஹரமிற்குள் கால்நடையாக செல்வதே மேல். மக்கா சேர்ந்தவுடன் பாபுல் முஅல்லா வழியாக மஸ்ஜிதிற்குள் நுழைவது சுன்னத்தாகும். மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது, யா அல்லாஹ், இது உன்னுடைய ஹரமாகும். இன்னும் அபயமளித்த இடமும் இதுவே ஆகும். இன்னும் இதில் நுழைந்தவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விடுகிறார்கள் என்று உறுதியாக நீ கூறியிருக்கின்றாய். ஆகவே என்னுடைய மாமிஷம், உதிரம் அனைத்தையும் நரகத்தின் மீது ஹராமாக்கி வைப்பாயாக. ஆமீன். இன்னும் மறுமை நாளின் போது வேதனை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. ஆமீன். இவ்வாறு துவா செய்து கொள்ள வேண்டும். பின்பு ஞானம் செய்துவிட்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வர வேண்டும். பாபு சலாம் என்னும் தலைவாயில் வழியாக மேற்படி மஸ்ஜிதுக்குள் நுழைவது முஸ்தஹப்பு. தல்பியா ஓதி கொண்டு மிகவும் பயபக்தியோடு அந்த இடத்துடைய பெருமையை மனதில் நினைத்து வலது காலை முதலில் வைத்து மஸ்ஜிதுல் ஹரமுக்கு செல்ல வேண்டும். பாபு சலாமில் நின்று ஓதும் துவா: பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பல்லிக்னி பைத்தஹுல் ஹராம அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக வ அத்கில்னி ஃபீஹா என்று துஆ செய்ய வேண்டும். சலவாத் மிகுதமாக ஓதிக்கொள்ள வேண்டும். பைத்துல்லாவை பார்வைக்கு தென்பட்டவுடன் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ் மிகப்பெரியவன், வணக்கத்திற்குரியவன், அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது என்று ஓத வேண்டும். பிறகு அல்லாஹும் அந்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் ஹய்யினா ரப்பினா பிஸ்ஸலாம் வ அத்கில்னா தாரஸ்ஸலாம் அல்லாஹும்ம ஜித் பைத்தகல் ஹாதா தஸ்ரீஃபன் வ மஹாபதம் வ தஅலீமன்
அல்லாஹும்ம தகப்பல் தௌபதி வகில்னி அஸ்ரதி வக்ஃபிர்லி கதீயதி என்று சொல்ல வேண்டும். இந்த சமயம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் சமயம். ஆதலால் தனக்கு அவசியமானவைகளை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்திலும் சரி, வேறு எந்த இடத்திலும் சரி, இந்த துஆவைத்தான் ஓத வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. ஆதலால் தனக்கு இஷ்டமான துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம். தவாஃப் செய்வது எப்படி? காபத்துல்லாவை 7 தடவை வலம் சுற்றி வருவதற்கு தவாஃப் என்று கூறப்படும். ஆகவே பைத்துல்லாவில் உள்ள ஹஜருல் அஸ்வதின் இடது பக்கத்து மூலையானது வலது தோளின் பக்கமாக இருக்கும் விதமாக திருப்பி நின்று கொண்டு, யா அல்லாஹ், சீரும் சிறப்பும் நிறைந்த உனது வீட்டை நான் 7 சுற்றுக்கள் வலம் சுற்றி தவாஃப் செய்ய நாடுகின்றேன். அதை எனக்கு எளிதாக்கி தந்து அதை என்னிலிருந்து அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று நியத்து செய்து துஆ செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நியத் செய்வது ஃபரலாக இருக்கிறது. நியத்தின்றி பைத்துல்லாவை சுற்றி வந்தால் அது தவாஃபாக கருதப்பட மாட்டாது. இவ்வாறு நியத் செய்த பிறகு 2 கைகளையும் ஹஜருல் அஸ்வத் என்னும் கருப்பு கல் உள்ள அந்த இடத்தில் பக்கத்தில் வைத்து தன் நெற்றியால் முத்தமிட வேண்டும். முத்தமிடும் பொழுது சத்தம் வரக்கூடாது. கூட்டம் அதிகமாக இருந்தால் ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக எதிராக நின்று தொழுகைக்கு தக்பீர் கட்ட உயர்த்துவதைப் போல கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். கூட்டம் அதிகமாக இருந்து அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கைகளை மாத்திரம் அந்த கல்லின் மீது வைத்து அந்த கைகளை முத்தம் கொடுத்தால் போதும். இவ்விதமாகவும் செய்ய முடியவில்லை என்றால் கை தடியால் அல்லது வேறு வஸ்துவால் கல்லை தொட்டு அந்த வஸ்துவை முத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கும் இயலாவிட்டால் கல்லின் பக்கமாக, அதாவது உள்ளங்கையை கல்லுக்கு எதிராகவும் புறங்கையை தனக்கு எதிராகவும் இருக்குமாறு கையை உயர்த்தி தஹ்லீல் தக்பீர் ஓதி கையை முத்தம் கொடுக்க வேண்டும். பின்னர் வலது பக்கமாக பைத்துல்லாவின் தலைவாயிலின் பக்கமாக செல்ல வேண்டும். அப்பொழுது இடது தோள் புஜத்திற்கு பக்கத்தில் பைத்துல்லா இருக்கும். இவ்விதமாக ஹதீமையும் சேர்த்து தவாஃப் செய்ய வேண்டும். இவ்வாறு தவாஃப் செய்யும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹு வலில்லாஹில் ஹம்த் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஈமானன் பிக வ தஸ்தீகன் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹதிக வ திபாஅன் லி சுன்னத நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு தகுந்தவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் அல்லாஹ்விற்கே சர்வ புகழும் கருணையும் ஈடேற்றமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகுவதாக. யா அல்லாஹ், உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன். உனது வேதத்தை உண்மையாக்கி வைத்த பிறகு உன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய வழிபாட்டையே பின்பற்றினேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன் இணையற்றவன், தனித்தவன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆகுவார் என்று சாட்சி கூறுகிறேன் என்று ஓதி தவாஃப் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு ருக்னே யமானி வந்தவுடன் ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதையே தருவாயாக. இன்னும் நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன் என்று ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதை அடைந்து முன் செய்ததைப் போலவே செய்து முத்தம் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக ஒரு முறை சுற்றி வருவதற்கு சவுத் என்று பெயர். இவ்விதமாக 7 தடவை சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு முறையிலும் துஆக்களை ஓத வேண்டும். 8வது முறை ஹஜருல் அஸ்வதை முத்தம் கொடுக்க வேண்டும். 8வது முறை முத்தம் கொடுப்பது சுன்னத்து முஅக்கதா. அதன் பிறகு ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசப்படிக்கும் இடையில் நின்று துஆ செய்ய வேண்டும். தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகைக்கு இகாமத் சொல்லிவிட்டால் அப்படியே தொழுகைக்கு சென்று விட வேண்டும். பிறகு தொழுகைக்கு திரும்பிய இடத்திலிருந்து மறுபடியும் தவாஃபை தொடர்ச்சியாக ஆரம்பித்து கொள்ள வேண்டும். ஒழு முறிந்து போனாலும் ஜனாசா தொழுகைக்கு சென்றாலும் மறுபடியும் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் 4 சுற்றுக்கு குறைவாக தவாஃப் செய்திருந்தால் அந்த சுற்றுக்கதை கணக்கில் சேர்க்காமல் மறுபடியும் முதலிலிருந்தே ஆரம்பிப்பது மேலானதாகும். தவாஃப் செய்யும் பொழுது கேட்கக்கூடிய துஆ கபூலாகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேசக்கூடாது. தொழுவதைப் போலவே அதுவும் ஒரு அமலாகும். ஆகவே தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது துஆக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துஆக்கள் அரபியில் தெரியாவிட்டால் தமக்கு தெரிந்த மொழியில் நாம் அல்லாஹ்விடம் பேசுவதைப் போல துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு மக்காமே இப்ராஹிமுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். தவாஃப் முடிந்த பிறகு
அவ்வாறு தொழுகும் பொழுது இடது புஜத்தின் மீது மாறி போட்ட வேட்டியை எடுத்து மேலே போர்த்தி கொள்ள வேண்டியது. அவ்வாறு எடுக்காமல் தொழுகையை நிறைவேற்றுவது மக்ரூஹ். ஒவ்வொரு முறை தவாஃப் செய்யும் பொழுதும் தவாஃப் முடியும் பொழுதும் 2 ரக்காத் தொழுவது வாஜிபு. எந்த தவாஃபுக்கு பின்னால் சஃபா மர்வாவில் ஓட வேண்டியது இருக்கின்றதோ அந்த தவாஃபை துவக்கம் செய்யும் முன் மேலே போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய துண்டை வலது கமுக்கட்டுக்கு கீழே கொண்டு வந்து இடது புஜத்தின் பேரில் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த சமயம் வலது புஜம் திறந்திருக்கும். இந்த 7 சுற்றுக்களின் முந்தின 3 சுற்றுக்கள் ரமல் செய்ய வேண்டும். அதாவது 2 புஜங்களும் குலுங்க அடிகளை கிட்ட வைத்து விரைந்து நடப்பதாகும். மக்காவில் இருக்கும் வரை தவாஃபை திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தவாஃப் செய்யலாம். ஆனால் மக்ரூஹான நேரத்தில் தவாஃபுடைய வாஜிபு தொழுகையை நிறைவேற்றாமல் அதற்கு பின் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக அசர் தொழுகைக்கு பிறகு தவாஃப் செய்பவர்கள் அதன் வாஜிபான தொழுகையை அப்பொழுது நிறைவேற்றக்கூடாது. மஹ்ரிபுடைய ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றிய பிறகு தவாஃபுடைய வாஜிபாகிய 2 ரக்காத் தொழுக வேண்டும். மேலே கூறப்பட்ட வாஜிபான 2 ரக்காத் தொழுகையை தொழுத பிறகு ஜம்சம் கிணற்றுக்கு சென்று அதன் நீரை அருந்த வேண்டும். அப்பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅம் மின் குல்லி தாஇன். யா அல்லாஹ், பயனளிக்கக்கூடிய கல்வியையும் விஸ்தீரமான இரணத்தையும் வியாதி இல்லாத சுகத்தையும் எங்களுக்கு நீ தருவாயாக என்று நான் உன்னிடம் கேட்கின்றேன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு கிருபை செய்வாயாக என்று துஆ செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரமும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாகும். அதன் பிறகு ஹஜருல் அஸ்வதுக்கும் பைத்துல்லாவின் தலைவாசலுக்கும் இடையில் நின்று கொண்டு துஆ செய்ய வேண்டும். ஆகவே மக்காவிற்கு வந்தவுடன் முதலாக செய்யக்கூடிய தவாஃபுக்கு தவாஃபே குதூம் என்று பெயர். இது வெளி இடங்களிலிருந்து வருபவர்களுக்கு சுன்னத்து. உம்ராவை நிறைவேற்றுபவர்களுக்கு தவாஃபே குதூம் அவசியம் இல்லை. சஃபா மர்வா. பின்பு பாபு சஃபா. சஃபாவுடைய தலைவாயில் வழியாக சயி செய்வதற்கு செல்ல வேண்டும். சஃபா மலை குன்றின் மீதேறி பைத்துல்லா கண்ணுக்கு தென்படும் விதமாக அதை நோக்கி நின்று கொண்டு, யா அல்லாஹ், சிறப்பும் மென்மையும் பொருந்திய அல்லாஹ்விற்காக நான் சஃபா மர்வாவுக்கிடையில் 7 சுற்றுக்களை சுற்றுவதற்காக நாடுகிறேன் என்று ஓதி நியத் செய்து கொள்ள வேண்டும். துஆ ஓதும்போது கையை உயர்த்துவதைப் போல 2 கைகளையும் வானத்தை பார்த்து உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு கீழே இறங்க வேண்டும். பிறகு மர்வாவை நோக்கி செல்லும் பொழுதும் அங்கே இருந்து வரும் பொழுதும் தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ், சலவாத்து ஓத வேண்டும். இதே சமயம் துஆ கபுலாகும் நேரமாக இருக்கின்றது. இந்த துஆவை கேட்டுக்கொண்டே செல்லலாம். சஃபாவை விட்டு புறப்பட்டவுடன் மிலைனில் அஹ்லரைனி இன்னும் பச்சை அடையாளம் இட்ட இடங்களில் எல்லைக்குள் செல்லும் பொழுது ரப்பிக்ஃபிர் பர்ஹம் பந்த அசுல் அக்ரம். யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீ மிக சங்கையானவன், மிக வலுப்பமானவன் என்று ஓதிக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கே இருந்து மர்வா குன்றின் மேல் சென்று சஃபா செய்தது போலவே செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு சஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். சஃபாவிலிருந்து ஆரம்பிக்கும் முந்தின சுற்று 7வதாக மர்வாவில் வந்து முடிவடையும். இந்த 7 முறைகளிலும் மீலைனில் அஹ்லரைனி அந்த இடத்தில் செல்லும் பொழுது பச்சை விளக்கு எரியக்கூடிய இடங்களில் துஆக்களை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தொங்கோட்டம் போட வேண்டும். சிறிது வேகமாக நடக்க வேண்டும். இந்த சையை முடித்துக்கொண்டு ஹரம் ஷரீஃபுக்குள் பிரவேசித்து தவாஃப் செய்யும் இடங்களுக்கு சமீபமாக சையுடைய நஃபிலாகிய 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தனக்கு அவசியமான அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு தலை சவரம் செய்து கொண்டோ முடியைகளை வெட்டி கொண்டோ இஹ்ராமை விட்டு நீங்கிவிட வேண்டும். ஹஜ்ஜுடைய பணி துவக்கம். துல்ஹஜ் மாதம் 8வது நாள் சுபோவிலோ அல்லது அதற்கு முன்போ இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்காவிலிருந்து சுமார் 4 மைல் தூரத்திலிருந்து மினா என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அன்று இரவு மினாவிலே தங்கே இருப்பது சுன்னத்து. லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா, ஃபஜர் ஆகிய 5 வேளை தொழுகைகளையும் மினாவிலேயே தொழுக வேண்டும். அதுவும் அங்கே இருக்கின்ற மஸ்ஜிதுல் கைஃபில் தொழுவது சிறந்ததாக இருக்கிறது. 9ஆம் நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு மஸ்ஜிதுல் கைஃபுக்கு அடுத்துள்ள லப்பு என்ற மலைக்குன்றின் வழியாக அரஃபாவிற்கு செல்ல வேண்டும். இந்த இடத்திற்கு அரஃபா மைதானம் 5 மைல் இருக்கலாம். அரஃபா மைதானம் முழுவதும் தரிபடுவதற்குரிய இடமாகும். ஆனால் அங்கே உள்ள ஜபலே ரஹமத் என்ற மலையின் பக்கமாக தரிபடுவது சிறப்பானது. ஆனால் அரஃபா எல்லையிலுள்ள மஸ்ஜிது நபீராவை சேர்ந்தாற்போல மேற்கு பக்கத்தில் இருக்கின்ற பத்னுல் உர்னா என்ற ஸ்தலம் அரஃபாவை சேர்ந்தது அல்ல.
அதாவது அரஃபா மைதானத்தில் சேராதது. ஆகவே அங்கே தரிபடக்கூடாது. அவ்வாறு அங்கே மட்டும் தரிபட்டவருடைய ஹஜ்ஜு நிறைவேறாது. அரஃபாவில் தரிபடுவது எப்படி? சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்தவுடன் அரஃபாவுடைய நேரம் ஆரம்பமாகதால் அதற்கு முன்னால் ஒலு செய்து கொள்ள வேண்டும். குளிப்பது நல்லது. மஸ்ஜிதே நமீராவில் சுல்தானின் பிரதிநிதி இமாமாக இருந்து லுஹர் தொழுகையை நடத்துவாரே ஆயின் அவரை பின்பற்றி லுஹர் அசர் இரண்டையும் ஜமு செய்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுக வேண்டும். அங்கனமின்றி மஸ்ஜித் நமீராவில் லுஹரை சுல்தானின் பிரதிநிதி அல்லாதவர்களோடு ஜமாத்தாகவோ தனியாகவோ தொழுதாலும் மஸ்ஜிதே நமீராவிற்கு செல்லாமல் அவரவர் இருப்பிடத்திலேயே அல்லது வேறு இடங்களிலோ ஜமாத்தாகவோ தனியாகவோ தொழுதாலும் அசரை ஜமு சேர்த்து செய்ய இமாமுல் ஆலம் அவர்களிடத்தில் அனுமதி உண்டு. அசருடைய நேரம் வந்தவுடன் அசருடைய தொழுகையை தொழுக வேண்டும். லுஹருடைய தொழுகைக்கு பிறகு சூரியமின் அஸ்தமிக்கும் வரை தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ், ஸலவாத்து, திக்ரு, தல்பியா, குர்ஆன் முதலியவைகளை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். சிறிது நேரம் கூட வீணாக்கக்கூடாது. தான் செய்த பாவச் செயல்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் துவா செய்து அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்விதமாக சூரியன் அஸ்தமிக்கும் வரை அங்கே இருக்க வேண்டும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தால் அந்த குற்றத்திற்காக குர்பானி கொடுப்பது வாஜிபு. சூரியன் மறைந்த பிறகு அஸ்தமித்த பிறகு மஹ்ரிபு தொழுகாமல் மலை குன்றுகளுக்கு இடையில் இருக்கின்ற கணவாய் வழியாக முஸ்தலிஃபாவிற்கு வந்துவிட வேண்டும். வழியில் திக்ர்களும் தல்பியாவும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வர வேண்டும். முஸ்தலிஃபாவை அடைந்தவுடன் மஸ்அருல் ஹராம் என்ற மைதானத்தில் தங்க வேண்டும். மஹ்ரிப் தொழுகையையும் இஷா தொழுகைகளையும் ஒன்று சேர்த்து ஒரே பாங்கு ஒரே இகாமத்தோடு இஷாவுடைய நேரத்தில் முந்தி மஹ்ரிபையும் பிந்தி இசாவையும் தொழுக வேண்டும். மஹ்ரிபுக்கு பின்னுள்ள சுன்னத்து மற்றும் நஃபில் தொழுகைகளை தொழுக வேண்டியது இல்லை. அவைகளை இஷாவுடைய ஃபர்லுக்கு பிறகு தொழுகலாம். பிறகு அந்த இரவில் அங்கே தங்கி ஃபிக்ர்களில் தியானத்தில் ஒன்றி அந்த இரவை விழிப்பாக்கி வைப்பது சிறப்பானதாகும். பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை சுபோவுடைய சாதிக்கு பிறகு இருட்டிலேயே தொழுதுவிட்டு நிலையில் நின்று துஆ கேட்க வேண்டும். இவ்விதம் தரிபடுவது வாஜிபு. கைரேகைகள் தெரியும் அளவிற்கு வெளிச்சம் ஏற்படும் வரை தரிபடுவதை நீட்டுவது சுன்னத்து. முஸ்தலிஃபா என்ற அந்த இடம் முழுவதும் தரிபடும் ஸ்தலங்கள்தான். ஆனால் வாதியே முஹஷர் என்ற ஸ்தலத்தில் தாமதிக்கக்கூடாது. அந்த ஸ்தலத்தில் தான் காபாவை இடிக்க வந்த அப்ரஹாவின் யானை படகில் தங்கியிருந்தன. சூரியன் உதயமாகும் தருவாயில், அதாவது 2 ரக்காத் தொழுவதற்கு தகுந்த நேரம் இருக்கும் பொழுதே சுத்தமான 49 பொடிக்கற்களை எடுத்துக்கொண்டு மினாவிற்கு பிரயாணமாகி விட வேண்டும். முஹஷரின் ஓரமாக வரும்பொழுது தீவிரமாக அந்த ஸ்தலத்தை கடந்து விட வேண்டும். கற்களை பேணுதலாக கழுவிக்கொள்வதும் சற்று அதிகமாக கற்களை பொறுக்கிக் கொள்வதும், கற்கள் சற்று பருமனாக இருந்தாலும் குற்றமில்லை, அதிகமாக கற்களை பொறுக்கிக் கொள்வது நல்லது. மினாவில் வந்து சேர்ந்தவுடன் ஜம்ரத்துல் உக்பா என்ற இடத்தில் நின்று கொண்டு அந்த கற்களில் 7 கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக எரிய வேண்டும். இவ்வாறு செய்வதற்கு ரமி என்று பெயர். சூரியன் உதித்தது முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரை இதை எரியலாம். கற்கள் எரியும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். அதிலிருந்து தல்பியா ஓதுவதை நிறுத்திவிட வேண்டும். இவ்விதமாக ரமி செய்த பிறகு மினாவில் தாங்களுக்கு இடத்தில் வந்து தங்களுடைய இடத்தில் வந்து தங்க வேண்டும். இன்றைய தினம் இந்த ஜம்ரா பின் ரமி மாத்திரம்தான் உண்டு. இதற்கு பிறகு குர்பானி செய்ய வேண்டும். குர்பானி கொடுத்தல். காரின் அதாவது முத்தமத்தி யார் என்ற விளக்கம் முன்பே பார்த்திருக்கின்றோம். காரின் முத்தமத்தி ஹஜ்ஜுக்காரர்கள் குர்பானி செய்வது வாஜிபாகும். முப்ரீது ஹஜ்ஜுக்காரர்கள் குர்பானி முஸ்தஹபாகும். ஒரு நபர் 6 மாதத்துடைய செம்மறியோ 1 வயதுடைய வெள்ளாட்டையோ குர்பானி செய்ய வேண்டும். 2 வயதுடைய பசு அல்லது காளை மாட்டையோ 5 வயதுடைய ஒட்டகையோ 7 பேர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். அவ்வாறு குர்பானி கொடுக்கும் பொழுது, யா அல்லாஹ், இது உன்னில் நின்றும் உள்ளதாகும், இன்னும் உனக்காகவே இருக்கும். உன் நண்பர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இந்த குர்பானியை ஒப்புக்கொண்டதைப் போல என்னிடம் இருந்தும் ஒப்புக்கொள்வாயாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இதை அறிக்கின்றேன். தவாபு ஜியாரா. குர்பானிக்கு பிறகு தலை சவரம் செய்து கொள்வது வேண்டும். பெண்கள் சவரம் செய்வித்துக் கொள்வது ஹராம். ஆதலால் தலையில் 4 பங்குக்கு சுமார் 1 பிடி முடியை வெட்டி கொள்ள வேண்டும். தலை முழுவதும் உள்ள முடியிலே மேற்கூறப்பட்ட அளவுக்கு வெட்டி கொள்வது முஸ்தஹபு.
இவ்வித சவரம் அல்லது மயிர் வெட்டுதல் செய்த பிறகு எஹ்ராம் கட்டியதால் தடுக்கப்பட்டிருந்த காரியங்களில் ஒன்று நீங்களாக, அதாவது மற்ற காரியங்கள் யாவும் ஹலாலாகிவிட்டன. மக்காவுக்கு சென்று தவாபு ஜியாரா செய்யும் வரை தன் மனைவியோடு ஜிமா செய்வது கூடாது. அதற்கு பிறகு அதுவும் ஹலாலாக ஆகிவிடும். அதாவது தவாபு ஜியாரா தான் ஹஜ்ஜுடைய 3வது ஃபரலாகும். இதை 10ஆம் தேதியன்று செய்து முடித்துவிட வேண்டும். இதை செய்து முடிக்கும் வரை மனைவி ஹலாலாக மாட்டாள். 12ஆம் நாள் தேதிக்குள் தவாப் செய்யாவிட்டால் அந்த குற்றத்திற்கு குர்பானி தம் செய்வது வாஜிபு. 3 இடங்களில் கல்லெறிவது. தவாபு ஜியாரா முடிந்த பிறகு மறுபடியும் மினாவிற்கு வர வேண்டும். இரவில் இந்த இடத்திலே தங்கியிருக்க வேண்டும். 11, 12ஆம் தேதிகளில் உச்சிக்கு பிறகு 3 ஜம்ராக்களிலும், அதாவது ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, உக்பா இந்த 3லும் 7 வெவ்வேறு பொடிக்கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு பொடிக்கற்களையும் எரியும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். முதலாவது ஜம்ராவில் ரமி செய்தவுடன் கிப்லாவின் பக்கமாக முகத்தை திருப்பி நின்று துவா செய்து கொள்ள வேண்டும். இதுவும் துவா கபுலாகக்கூடிய சமயம் ஆகும். இவ்விதமாகவே 2வது ஜம்ராவிலும் செய்ய வேண்டும். 3வது ஜம்ராவிலும் கற்கள் எரிந்தவுடன் வேகமாக திரும்பி வந்துவிட வேண்டும். 12ஆவது தேதி ரமிக்கு பிறகு இஷ்டப்பட்டால் மக்காவிற்கு திரும்பிவிடலாம். ஆனால் அன்று சூரியன் மறைந்த பிறகு மினாவிலேயே இருந்தால் 13ஆவது தேதியும் ரமி செய்வது வாஜிபாக ஆகிவிடும். மக்காவிலிருந்து புறப்படும் முன் மக்காவிலிருந்து புறப்பட நாடினால் தவாஃபுல் விதா முடிந்தவுடன் 2 ரக்காத் நஃபில் தொழுது கிப்லாவிற்கு நேராக நின்று கொண்டு ஜம்சம் தண்ணீரை மிகவும் அதிகமாக வயிறு நிறையும் வரை நன்றாக அருந்த வேண்டும். முகத்திலும் திரேகத்திலும் கூட ஜம்சம் தண்ணீரை தடவிக்கொள்ளலாம். பிறகு காபாவுடைய வாசப்படிக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். பிறகு மிகவும் கேவலமான ஒரு அடிமையைப் போல காபாவுடைய போர்வையை பிடித்து கொண்டு அழுக வேண்டும். பிறகு பின்னங்கால்களாலேயே காபாவை விட்டு வெளியில் வந்து விட வேண்டும். அதாவது காபாவின் பக்கமாக முதுகு காட்டி வரக்கூடாது. அப்போது கீழ்கண்ட துவாவை உள்ளம் உருகி உணவுபூர்வமாக ஓதிக்கொண்டே வர வேண்டும். யா அல்லாஹ், இது உன்னுடைய வீடு. அதை உலகத்தாருக்கு நேருக்கு வழிகாட்டியாகவும் பரக்கத்திற்குரியதாகவும் நீ ஆக்கினாய். யா அல்லாஹ், எனக்கு இதன் பக்கம் வருவதை நீ நேர்வழி காட்டி அருளியதைப் போல என்னிலிருந்து இந்த ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. உனது இல்லத்திலிருந்து கொண்டு நான் செய்கின்ற கடைசி வாக்குறுதியாக இதை ஆக்கிவிடாதே. மாறாக என்பால் நீ பூரண திருப்தி கொள்ளும் வரை பல தடவை இதன்பால் நான் மீண்டும் மீண்டும் வருவதை எனக்கு நசீபாக்கி வைப்பாயாக. ஆமீன். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உனது கிருபையை கொண்டு எனது பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆமீன். எந்தெந்த இடங்களில் துவா அங்கீகரிக்கப்படுகிறது? ஹசரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தவாஃப் செய்யும் இடத்தில் முல்தஜிம் பக்கத்தில், காபாவிற்குள், நீர் விழும் மீசாபுக்கு கீழ், மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால், ஜம்சம் கிணற்றிற்கு பக்கத்தில், சஃபா மலைக்குன்றில், சயீ செய்யும் இடத்தில், மர்வா மலைக்குன்றில், மினாவில், அரஃபாவுடைய மைதானத்தில், முஸ்தலிஃபாவில், கல் எறியக்கூடிய இடங்களின் பக்கத்தில். இவைகளை தவிர காபாவை பார்க்கும் பொழுதும் ருக்னே யமானிக்கு பக்கத்திலும் 2 மூலை ருக்னைகளுக்கு இடையிலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜில் பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டியவைகள். பெண்களும் ஆடவர்களைப் போல ஹஜ் செய்ய வேண்டும். ஆனால் எஹ்ராம் கட்டியிருக்கும் பொழுது தலை திறந்திருக்க கூடாது. முகம் திறந்திருக்க வேண்டும். மூடிக்கொள்ளக்கூடாது. அந்நியர்களுக்கு முன்னால் முகத்தை வஸ்திரத்தினால் மறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் முகத்தின் மீது வஸ்திரம் படக்கூடாது. அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் இவ்விதமாக முகத்தை மறைத்து கொள்வது வாஜிபு. வேறு சமயங்களில் அவ்வாறு மறைப்பது முஸ்தஹப்பு. பெண்கள் ரமல், இஸ்திபாவு ஆகியவைகளை செய்ய வேண்டியதில்லை. தல்பியாவையும் சத்தமிட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் தனக்கு மட்டும் கேட்கும்படியமாக சத்தமாக சொல்ல வேண்டும். சயீ செய்யும் பொழுது அடையாள கற்களுக்கிடையில் தொங்கோட்டம் போட வேண்டியதும் இல்லை. தன் நடையாக நடந்து செல்ல வேண்டும். எஹ்ராமை நீக்கும் பொழுது தலை சவரம் செய்து கொள்ளக்கூடாது. முடிகளை வெட்டி கொண்டால் போதுமானது. தையலுள்ள வஸ்திரங்களை அணிந்து கொள்ளலாம். ஆனால் குங்கும கலர், இரத்த சிவப்பு கலர் போடப்பட்ட துணிகளை அணியக்கூடாது. சாயம் போட்டிருந்தால் துவைத்து அணியலாம்.
மோஜோடு ஆபரணங்கள் ஆகியவைகளை அணிந்து கொள்ளலாம். கைக்கு பனியன் போட்டுக்கொள்வது ஆகுமென்றாலும் அதை போடாமல் இருப்பது சிறந்தது. ஜனங்கள் கூட்டமாக இருந்தால் ஹஜருல் அஸ்வதுக்கு சமீபத்திலும் சஃபா மர்வா குன்றுகளின் மேலேயும் செல்ல வேண்டியதில்லை. தவாஃபுக்கு பிறகு மகாமே இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுக வேண்டும் என்ற அவசியமில்லை. வேறு நெருக்கமில்லாத இடத்தில் நின்று தொழுது கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய காரியங்களில் எதையும் மாதவிடாய் தடுக்காது. ஆதலால் ஹஜ்ஜு காலத்திலும் ஹஜ்ஜுடைய செய்கைகளை செய்ய வேண்டியதுதான். ஆனால் தவாஃப் மாத்திரம் செய்யக்கூடாது. மாதவிடாய் வந்ததன் காரணமாக ஐயாமுன் நஹருக்குள் துல்ஹஜ்ஜு மாதத்துடைய 10, 11, 12 தேதிக்குள் தவாபு ஜியாரா செய்ய முடியாமல் பிந்திவிட்டாலும் குற்றம் ஒன்றுமில்லை. இவ்வாறு பிந்திய குற்றத்திற்காக குர்பானி தம்மு கொடுக்க வேண்டியது வாஜிபாகாது. தவாஃப் குதூமுடன் சயி செய்யாமல் இருந்தால் அப்பொழுது சயி செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும். மாதவிடாயிலிருந்து சுத்தமாகிவிட்டால் தவாஃப் செய்வதோடு சையை செய்ய வேண்டும். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பே மாதவிடாய் வந்தாலும் இஹ்ராம் கட்ட வேண்டியதுதான். குளிப்பது இஹ்ராம் கட்டுவதற்கு இன்றியமையாத அம்சமல்ல, சுத்தத்திற்காக செய்து கொள்வதுதான். ஆகவே மாதவிடாய் காலத்தில் தவாஃபையும் சையையும் தவிர மற்றவைகள் அனைத்தையும் செய்யலாம். அரஃபாவுடைய மைதானத்தில் தரிபட்ட பின்பும் தவாஃபு ஜியாரா செய்த பின்பும் மாதவிடாய் வந்தால் தவாஃப் செய்ய வேண்டியதில்லை. இது செய்யவில்லை என்ற குற்றத்திற்காக தம்மு குர்பானி கொடுப்பது வாஜிபு அல்ல. ஆனால் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகும் வரை தாமதித்து சுத்தமான பிறகு தவாபு சத்ரு செய்து கொள்வது சிறப்பு. நிஃபாஸ் பிரசவ உதிரத்திலிருந்து சட்டமாகிறது. ஹைலு மாதவிடாயைப் போலவே இருக்கும். இரண்டிற்கும் இடையில் யாதொரு வித்தியாசமும் கிடையாது. அல்ஹம்துலில்லா. இதுவரை தவாஃபை பற்றி மற்றும் பெண்கள் எவ்வாறு ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஆண்களுடைய ஹஜ்ஜில் என்னென்ன சுன்னத்துக்கள் மற்றும் பல வகையான விஷயங்களை இந்த பயானில் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். நீங்கள் கேட்டது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அதனுடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் பயனடைந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா முழுமையாக தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. துவா செய்யும் பொழுது அனைத்து முஃமின்களுக்கும் எங்களுக்காகவும் சேர்த்து துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது தலைப்பில் பயான் தேவை என்றால் கமெண்டில் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.